Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Old, Middle and Modern English. இது Unit 9 Language, Linguistic and Pedagogy பேப்பர்ல prescribe பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். Before getting into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Another information is that TRB Unit 8 Literary Criticism பேப்பருக்கான PDF link, அதாவது materials, full materials, literary criticism chapter 1 to chapter 11 கான full materials with MCQ இப்ப available இருக்கு. நீங்க if you want to buy கீழே description boxல இருக்கிற telegram நம்பருக்கு நீங்க text பண்ணலாம். Besides that, இந்த பேப்பருமே it is under preparation. One or two papers it is under preparations. உங்களுக்கு அது after the work is over, I will inform you that too. So now let us get into today's class. Old, Middle and Modern English. So நம்ம last classல the place of English in Indo-European family பார்த்திருப்போம். இன்னைக்கு Old, Middle and Modern English. அப்போ evolve ஆயிடுச்சு இங்கிலீஷ் எப்படி வந்தது, அந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்ல இருந்து பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல இருந்து இங்கிலீஷ் வந்ததா படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் வந்தது ஓல்டு தான், அதுக்கப்புறம் ஓல்டுல இருந்து மிடில்ல இருந்து மாடர்னா இவால்வ் ஆயிருக்கு. அது எப்படி இவால்வ் ஆச்சுங்கிறத தான் நம்ம இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். இங்கிலீஷ் இஸ் அ வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ஓகே, so sorry for the interruption. Today, it is one of the most spoken languages in the world besides Mandarin, Chinese and Spanish. English பாத்தீங்கன்னா one of the most spoken languages. உலகத்திலே அதிகமா பேசக்கூடிய 3 languagesல ஒண்ணுதான். Mandarin, Chinaல பேசக்கூடிய Mandarin, Chinese, Spanish and English இதெல்லாம் வந்து most spoken languages in the world. Over time, English changed and borrowed words from other languages like Old Norse, Latin, French and Dutch. அதாவது காலப்போக்கில் over timeனா காலப்போக்கில் இங்கிலீஷ் வந்து நிறைய borrow பண்ணுது. மற்ற யூரோப்பியன் லாங்குவேஜஸ்ல இருந்து நிறைய வேர்ட்ஸ் borrow பண்ணி அதோட அந்த vocabulary எல்லாம் பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. The history of English is divided into 3 main periods. சரி, இந்த இங்கிலீஷோட இந்த எவல்யூஷன் பாத்தீங்கன்னா 3 பீரியட்ஸ்ல நடக்குது. ஓல்ட் இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ்னு அதை தான் நம்ம பிரிக்கிறோம். ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் எதுனா 5th to 11th century. Between 5th century and 11th century நம்ம ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் சொல்றோம். மிடில் இங்கிலீஷ் பீரியட்ன்றத 11th to 15th century மிடில் இங்கிலீஷ்னு சொல்றோம். 16th centuryல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது மாடர்ன் இங்கிலீஷ்னு சொல்றோம். Each period had changes in grammar, vocabulary and spelling. So ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிராமர்லயும் சேஞ்சஸ் நடக்குது, vocabularyனா வேர்ட்ஸ், வார்த்தைகள். ஓகே, vocabularyலயும் சேஞ்சஸ் நடக்குது, ஸ்பெல்லிங்லயும் சேஞ்சஸ் நடக்குது. ஏன்னா நீங்க இது சாசரோட ஸ்பெல்லிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரிஜினல் கேண்டர்பரி டேல்ஸோட டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங்கும் இன்னைக்கு ஸ்பெல்லிங்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஸோ எல்லாமே மாறி வருது, கிராமர் மாறுது, vocabulary மாறுது, ஸ்பெல்லிங்கும் மாறுது. Old English began in the 5th century when the Angles, Saxons and Jutes came to Britain. Old Englishோட பீரியட் எதுனா 5th centuryயே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றோம். 5th centuryல இருந்து 11th century வரைக்கும் ஓல்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த பீரியட்ல வந்து இந்த ட்ரைப்ஸ், நிறைய ட்ரைப்ஸ் தான் இங்கிலாந்துக்குள்ள இருக்கிறாங்க. ஓகே, நாடோடிகள் மாதிரி ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ். ஆங்கிலோ சாக்சன்ங்கிறது இந்த 2 ட்ரைபும் சேர்ந்தது தான். Okay, Angles, Saxons and Jutes came to Britain. They spoke only Old English. இங்க பேசுறதெல்லாம் Old English. அந்த டைம்ல பேசின அந்த இங்கிலீஷ் தான் Old Englishன்னு சொல்றோம். Which was very different from modern English. இன்னைக்கு இங்கிலீஷுக்கும் அந்த இங்கிலீஷ்க்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய மாறிடுச்சு மாடர்ன் இங்கிலீஷ்ல. கிராமர், vocabulary, ஸ்பெல்லிங் எல்லாமே மாறி இருக்கு ஓல்ட் இங்கிலீஷ்ல இருந்து. இட் ஹேட் அ காம்ப்ளெக்ஸ் கிராமர். அந்த கிராமரே ரொம்ப வித்தியாசமா ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குமா. the language had 4 dialects. அப்ப அவங்க இங்கிலாந்துக்குள்ள இந்த ஓல்ட் இங்கிலீஷ் பேசப்பட்டதே 4 கவுண்டிஸ் மாதிரி இருந்தது, 4 ஏரியாஸா பிரிஞ்சாங்க. இப்போ இந்தியாவே சொல்லுவோம் இல்லையா, நார்த் இந்தியா, சவுத் இந்தியா மாதிரி. இங்கிலாந்து வந்து ஒரு 4-5 டிவிஷன்ஸா பிரிஞ்சிருக்கும். அந்த ஏரியாக்கான டயலக்ட்ஸா இங்கிலீஷ் வந்து பிரியுது. எப்படின்னா நார்த்தம்பிரியன், மெர்சியன், கென்டிஷ் அண்ட் வெஸ்ட் சாக்சன். இந்த 4 டயலக்ட்ஸா இங்கிலீஷ் வந்து பிரியுது பிகினிங் பீரியட்ல, அதாவது ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல. ஸோ இந்த ஸ்பெல்லிங், இந்த நேம்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். நார்த்தம்பிரியன்,
Mercian, Kentish and West Saxon. The Anglo-Saxon used their own alphabet called the Fardork, but later started using the Roman alphabet. Script ன்னு சொல்லுவோம் இல்லையா, எழுத்து வடிவம். எழுத்து வடிவம் இந்த ஆங்கிள்ஸும் சாக்சன்ஸும் எதை யூஸ் பண்றாங்க, அந்த ஓல்டு இங்கிலீஷ் பேசினவங்க இல்லைன்னா அவங்களோட அந்த எழுத்து வடிவத்தை ஃபியூதார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட் லேட்டர் அவங்க ரோமன் ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓல்ட் இங்கிலீஷ் ஆல்சோ borrowed from words from Latin, French and Old Norse. அப்போ ஓல்ட் இங்கிலீஷ்ல இருந்து பக்கத்துல இருக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல பேசுற லாங்குவேஜஸ்ல இருந்து நிறைய borrow பண்றாங்கன்னா பர்பஸா இல்ல, அப்படியே கலக்குது. ஓகே, இங்கிலீஷோட லாட்டின் வேர்ட்ஸ், பிரெஞ்சு வேர்ட்ஸ், ஓல்டு நார்ஸ் இதெல்லாம் கலக்குது. ஃபேமஸ் ஓல்டு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இன்க்ளூட் Beowulf and Bede's Ecclesiastical History of the English People. ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான ஓல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர், Beowulfும் Bede's Ecclesiastical History of the English People. இந்த ரெண்டும் தான் ஓல்டு இங்கிலீஷ்ல வந்த டெக்ஸ்ட்ஸ். The Old English period ended in 1066 when the Normans from France invaded England. எப்போ ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் முடியுதுன்னா 11th செஞ்சுரியிலன்னு பார்த்தோம். அதுவும் கரெக்டா சொல்லணும்னா 1066ல தான் அது முடிவுக்கு வருதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த இயர் தான் நார்மன்ஸ் என்ன பண்றாங்க, பிரான்ஸ்ல நார்மன்ஸ்னு ஒரு குரூப், அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்கிலாண்டை இன்வேட் பண்றாங்க. அவங்க இங்கிலாண்டை ஆக்குபை பண்றப்போ இந்த ஓல்டு இங்கிலீஷ் ஒரு முடிவுக்கு வருது. பிரெஞ்சு பீப்புள் இங்க உள்ள வந்துடுறாங்க. The Normans spoke French and after their conquest French became the language of the ruling class. ஏன் இந்த டைம் முடிவுக்கு வருதுன்னு சொல்றோம்னா பிரெஞ்சு டாமினன்ட் ஆகுது இங்கிலாந்துக்குள்ள, நிறைய பிரெஞ்சு வேர்ட்ஸ் உள்ள வருது. ஏன்னா அவங்க நார்மன்ஸ் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க, பிரெஞ்சு பேசுறாங்க. அவங்க இங்கிலாந்துக்குள்ள வந்தோன்னே அவங்க இங்கிலாண்டை அடிமைப்படுத்தி அவங்க ரூல் பண்றாங்க. அப்போ அவங்களோட லாங்குவேஜ் எப்படி இங்கிலாந்து இந்தியாவை அடிமைப்படுத்தினப்போ இங்கிலீஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா மாறுச்சோ, அது மாதிரி நார்மன்ஸ் இங்கிலாண்டை அடிமைப்படுத்தினப்போ பிரெஞ்சு இங்கிலாண்டோட நேஷனல் லாங்குவேஜ் மாதிரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் மாதிரி மாறுது. However, Old English was still spoken in some places until the 12th century. இருந்தாலும் ஓல்டு இங்கிலீஷும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க 12th century வரைக்கும். And now over time it changed into Middle English. காலப்போக்கில் அந்த ஓல்டு இங்கிலீஷ் மருவி மிடில் இங்கிலீஷ் வருது, நிறைய பிரெஞ்சு வேர்ட்ஸ் எல்லாம் கலந்து. மோஸ்ட் சர்வைவிங் ஓல்டு இங்கிலீஷ் ரைட்டிங்ஸ் ஆர் இன் த வெஸ்ட் சாக்சன் டயலெக்ட். ஓல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இன்னைக்கு ஏதாவது டெக்ஸ்ட் இருக்கும்னா இந்த நம்ம ஃபோர் டயலெக்ட்ஸ் பார்த்தோம்ல, அதுல வெஸ்ட் சாக்சன்ல இருக்க டயலெக்ட்ஸ் தான் இன்னைக்கும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. The Norman invasion had a big impact on English language. நார்மன் இன்வேஷன் அந்த ஜியோகிராபிக்கலா மட்டும் இல்ல, பொலிட்டிக்கலா மட்டும் இல்ல, லாங்குவேஜ்லயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருது. ஷேப்பிங் இட்ஸ் வொக்காபுலரி அண்ட் கிராமர் ஃபார் த ஃபியூச்சர். வேர்ட்ஸ் நிறைய மாறுது, இங்கிலீஷ்குள்ள நிறைய பிரெஞ்சு வேர்ட்ஸ் வருது, அதே மாதிரி கிராமரோட ஸ்டைலும் மாறுது. மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ இதுதான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். அடுத்ததான் மிடில் இங்கிலீஷ் பீரியட் 1100 to 1500 வரைக்கும் இருந்த பீரியட் தான் மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஓகே, ஸோ ஹியர் த மிடில் இங்கிலீஷ் பீரியட் லாஸ்டட் ஃப்ரம் 12th century. இது 1000 AD. ஓகே, AD and 1500 AD. இந்த பீரியட் 12th centuryன்னு சொல்றோம், இந்த 16th centuryன்னு சொல்றோம். 12th to late 15th, அதாவது 16th century வரைக்கும் நம்மளுக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட். இட் பிகான் ஃப்ரம் த நார்மன் கான்கஸ்ட் ஆஃப் 1066 when the 1066 ADல இருந்து தான் ஏதாகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மிடில் இங்கிலீஷ் பீரியட் ஆரம்பிக்குது. when the Normans took control of England. அவங்க நார்மன்ஸ் இங்கிலாண்டை பிடிக்கிறாங்க. after the conquest French became the language of the ruling class. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பிரெஞ்சுல இருக்கு. while English was spoken by the common people. இங்கிலீஷ் யார் அப்ப பேசுறா அப்படின்னு சொன்னா காமன் பீப்புள் தான் இங்கிலீஷ் பேசுறாங்க.
இப்போ இன்னைக்கு எப்படி இங்கிலீஷ் நம்ம கண்ட்ரில எல்லாம் இங்கிலீஷ் பேசினா பெருமையா இருக்குன்ற மாதிரி, அப்போ அவங்க வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ் பேசினாதான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால மக்கள்லாம் பிரெஞ்சு கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ காமன் பீப்புள், நார்மல் பீப்புள் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க, மத்த எல்லாம் ஸ்டைலா பிரெஞ்சு தான் பேசிட்டு இருந்தாங்க. This led to major changes in English, including simpler grammar and fewer inflections. இப்போ ஆர்டினரி பீப்புள் பேசுறதுனால அவங்க காம்ப்ளெக்ஸான கிராமர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம ரொம்ப சிம்பிள் ஆகுது லாங்குவேஜ். அப்படிதான் சிம்பிளர் கிராமர் எல்லாம் வருது. மிடில் இங்கிலீஷ் இஸ் டிவைடட் இன்டு 2 ஸ்டேஜஸ். மிடில் இங்கிலீஷையே 2 ஸ்டேஜா பிரிக்கலாம். ஏர்லி மிடில் இங்கிலீஷ், லேட் மிடில் இங்கிலீஷ்னு பேசலாம், பிரிக்கலாம். ஏர்லி மொத்தம் வந்து 400 சென்ச்சுரிஸ்ல 11 to 13 வந்து ஏர்லி மிடில் இங்கிலீஷ், 14th and 15th century வந்து லேட் மிடில் இங்கிலீஷ். ஏர்லி மிடில் இங்கிலீஷ் இது வந்து சாசருக்கு முந்திய பீரியட் தான் ஏர்லி மிடில் இங்கிலீஷ். ஓகே, ஸோ த ஏர்லி மிடில் இங்கிலீஷ் பீரியட் பிகேன் ஆஃப்டர் த நார்மன் கான்கஸ்ட். நார்மன் கான்கஸ்ட் முடிஞ்சோன்னு வர்றது ஏர்லி மிடில் இங்கிலீஷ் பீரியட். த நார்மன்ஸ் brought many French words, a process called normalization. இங்க நார்மலைசேஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய இங்கிலீஷ்ல இருக்க நிறைய வேர்ட்ஸ், பிரெஞ்சு வேர்ட்ஸ் நிறைய உள்ள போகுது. ஓகே, இங்கிலீஷ்குள்ள. இதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேரு நார்மலைசேஷன், which replace many old English words. நிறைய ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மாறி பிரெஞ்சு வேர்ட்ஸ் உள்ள போகுறது, அதுதான் நார்மலைசேஷன் சொல்றாங்க. This was especially noticeable in law and government. அதுல முக்கியமா இந்த கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல நிறைய பிரெஞ்சு வேர்ட்ஸ் வருது. லா, சட்டமும் அவங்க கையில இருக்கு. ஸோ லா ரிலேட்டடாகவும் நிறைய பிரெஞ்சு வேர்ட்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், த ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் கிங் வாஸ் சைனிங் ஆர் கைனிங், கியோனிங் ஆர் கியோங். ஓகே, இது எப்படி சொல்றாங்க, கியோனிங் ஆர் கியோங் சொல்றாங்க. ஸோ இப்படிதான் முதல் வந்து இங்கிலீஷ்ல வந்து கிங்க வந்து இப்படிதான் கூப்பிட்டாங்களாம், கியோனிங் இல்லைன்னா கியோங்னு கூப்பிட்டாங்களாம். பட் த நார்மன் வேர்ட் கிங் ரீப்ளேஸ்ட் இட். ஆனா பிரெஞ்சுல தான் இங்கிலீஷ் கிங் சொன்னாங்க. நார்மன் கான்குவஸ்டுக்கு அப்புறம் தான் கியோனிங்ன்ற வார்த்தை மாறி கிங்னு மாறுது. தி கான்கஸ்ட் ஆல்சோ அஃபெக்டட் கிராமர். இந்த கான்கஸ்ட்க்கு அப்புறம் கிராமரும் நிறைய அஃபெக்ட் ஆச்சு. ஓல்ட் இங்கிலீஷ் ஹேட் காம்ப்ளெக்ஸ் எண்டிங்ஸ் ஃபார் வேர்ட்ஸ், பட் தீஸ் பிகான் டு டிசப்பியர். ஓல்ட் இங்கிலீஷ்ல ரொம்பவே காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. எண்டிங்ஸ், முடிகிற இடம் காம்ப்ளெக்ஸா இருந்தது. அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுச்சு. எதுன்னா நார்மன் கான்கஸ்ட். திஸ் சேஞ்ச் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ். இந்த சேஞ்சுக்கு காரணம் கிராமர்லையும் வேர்ட்ஸோட கடைசியிலையும் வந்த சேஞ்சஸ்க்கு காரணம் ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸ், அதுவும் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் தான். மேக்கிங் இங்கிலீஷ் சிம்பிளர். இதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால, ஸ்காண்டினேவியன் லாங்குவேஜஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இங்கிலீஷ் சிம்பிளா மாறுது அண்ட் ஈஸியர் டு யூஸ். vocabulary expanded and the language started looking more like modern English. இப்போ மாடர்ன் இங்கிலீஷோட கொஞ்சம் ரிலேட் ஆகுற மாதிரி ஏர்லி மிடில் இங்கிலீஷ் கொஞ்சம் இதாகுது, டெவலப் ஆகுது. லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியடுக்கு அடுத்து வந்தாச்சு. இட் லாஸ்டட் ஃப்ரம் 14th to 15th century. ஓகே, அந்த 4 centuries-ல ஃபர்ஸ்ட் 2 ஏர்லி மிடில் சென்ச்சுரின்னு சொல்றோம். லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட், ஏர்லி மிடில் இங்கிலீஷ் பீரியட் தான் ஃபர்ஸ்ட் 2. அதாவது எது, எக்ஸ்கியூஸ் மீ, 1100 to 1300 பார்த்தோமா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 12th and 13th century ஏர்லி மிடில் இங்கிலீஷ் பீரியட். அடுத்ததான் 13th to 14th and 15th century late middle English period. During this time, English was still influenced by French. However, the 100 Years' War between England and France led to a greater use of English in official documents. அடுத்ததா லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இதுல இங்கிலீஷ் வந்து அதிகமா பிரெஞ்சுனால பிரெஞ்சோட தாக்கத்துக்கு உள்ளாகுது. However, the 100 Years' War between England and France led a greater use of English in official documents. அப்போ ஒரு பெரிய ஒரு 100 Years' War நடக்குது இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையில. அப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் திரும்ப வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் அந்த பிரெஞ்சு வேர்ட்ஸ் எல்லாம் மாறி திரும்ப இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர்றாங்க. This helped
standardize the language and make it more uniform. So அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ் ஆக்குனாங்க, ரொம்ப யூனிஃபார்மாவும் ஆக்குறாங்க, அதாவது நாடு முழுக்க ஒரே மாதிரியும் கொண்டு வர்றாங்க. Many French words entered English, especially in law and government. Christianity also played a role introducing religious terms borrowed from Latin. ஆனா ஆல் த ஹோல் சொல்ல போனா இந்த பீரியட்ல இங்கிலீஷ் பிரெஞ்சு வேர்ட்ஸ் இங்கிலீஷ்குள்ள நுழைய தான் செஞ்சது. முக்கியமா லாலையும் கவர்மெண்ட் ஆபீசஸ்லயும் நிறைய பிரெஞ்சு வேர்ட்ஸ் நுழைஞ்சது. கிறிஸ்டியானிட்டி ரிலிஜியன்லயும் வந்து பெரிய ரோல் பிளே பண்றாங்க. ஓகே, அது வந்து நிறைய ரிலிஜியஸ், அதனால என்ன ஆகுதுன்னா ரிலிஜியஸ் டேர்ம்ஸ் நிறைய வந்து பிரெஞ்சுல வருது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ் ஃப்ரம் திஸ் பீரியட் இஸ் த கேண்டபரி டேல்ஸ். ஸோ லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியடோட ஒரு ஃபேமஸான ஒர்க்னா த Canterbury Tales by Chaucer. He wrote this in the 14th century. Chaucer was the first major English writer. நம்ம வந்து சாசரோட பீரியட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் அது கணக்குல எடுத்துக்குவோம். இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட பிகினிங் பீரியட்னு சாசர், த லேட் இங்கிலீஷ் பீரியட், லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியடான சாசரோட பீரியட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட அந்த பிகினிங்கை கவுண்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ சாசர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் இங்கிலீஷ் ரைட்டர் and his works helped shape this and standardize the language. So அவர் லாங்குவேஜை ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் சொல்லுவோம். அவர் தான் லாங்குவேஜை அழகாவே ஷேப் பண்ணவர். பிகாஸ் ஆஃப் திஸ் மிடில் இங்கிலீஷ் இஸ் சம்டைம் கால்ட் சாசேரியன் இங்கிலீஷ். ஸோ அதனால தான் இந்த மிடில் இங்கிலீஷ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னதுன்னா சாசேரியன். சாசர் அதை வந்து ஒரு அழகான ஒரு ஃபார்முக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுனால இட்ஸ் ஆல்சோ கால்ட் as the Chaucerian English. His writing showed how English had evolved, making it more recognizable as the language spoken today. ஸோ அவரோட காலத்துல பேசின மாதிரி ரொம்ப ரிலேட்டடான விஷயம் தான் இன்னைக்கும் நம்ம பேசுறோம். ஸோ சாசர் தான் அந்த இங்கிலீஷ்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப் கொடுத்தவர். அடுத்தது மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட். த மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் பிகான் இன் த 16th century and continues today. 16th centuryல ஆரம்பிச்ச மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் அது மாடர்ன் இங்கிலீஷ் தான். ஓகே, 16th centuryல இருந்து 21st century வரைக்கும் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் தான். Early modern English started after the printing press was introduced in England in 1476. அதாவது பிகினிங் பீரியட் சொல்றோம் இல்லையா 16th century, ஆனாலும் அது வந்து 1476ல இருந்து கிட்டத்தட்ட ஸ்லைட்டா ஆரம்பிச்சிடுது. பிரிண்டிங் பிரஸ் வந்ததுல இருந்தே மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ன்றாங்க. பிரிண்டிங் பிரஸ் வந்த இயர் 1476. ஸோ அதுல இருந்தே மாடர்ன் இங்கிலீஷ் ஏற ஆரம்பிச்சிடுது. புக்ஸ் பிகேம் மோர் காமன். ஏன்னா புக்ஸ் வந்து ரொம்ப காமன் ஆகுது. நார்மல் பீப்புள், ஆர்டினரி பீப்புள் எல்லாம் என்ன பண்றாங்க, they learn to read and write. The Renaissance 14th to 17th century brought new ideas and many Greek and Latin words into English. ஸோ இந்த ரினைசான்ஸ் பீரியட்ல பிரெஞ்சு மட்டும் இல்ல, நிறைய யூரோப்பியன் வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்குள்ள வருது. கிரீக் வேர்ட்ஸ், லாட்டின் வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்குள்ள வருது. The first English dictionary, a table alphabetical of hard words. அதாவது இதுதான் first English dictionaryயோட பேரு. இது வந்து 1604ல பப்ளிஷ் ஆகுது. A table alphabetical of hard words அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் டிக்ஷனரியா நம்ம கன்சிடர் பண்றோம். It was published in the year 1604. The King James Bible, இதுவும் it also influenced the language by introducing new words. இதெல்லாம் கிங் ஜேம்ஸ் பைபிள் ரொம்ப ஒரு ரொம்ப பாப்புலர் வெர்ஷன் ஆஃப் பைபிள். இந்த பைபிள் மூலமா இது நாடு முழுக்கவே இந்த பைபிள் தான் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் பைபிள் இருக்கு. இதுல கிங் ஜேம்ஸ் பைபிள் ரொம்பவே பாப்புலரா அப்ப இருந்தது. ஸோ அது நிறைய நியூ வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. டியூரிங் திஸ் டைம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபிளரிஷ்ட். இந்த சமயத்துல 16th centuryல தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பயங்கரமா ஃபிளரிஷ் ஆகுது. நம்மளுக்கு பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் உள்ள வர்றாங்க. லைக் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ஸ்பென்சர், அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ், பேக்கர் மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் வர்றாங்க. whose plays help shape the language. அவங்களோட பிளேஸும் போம்ஸும் ஒர்க்ஸும் லாங்குவேஜை ரொம்ப அழகா ஷேப் பண்ணுது. மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் அந்த 16th century 15th century கடைசியில இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட். ஷேக்ஸ்பியர், அந்த எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் எல்லாம் மாடர்ன் இங்கிலீஷோட ஏர்லி பீரியடுக்கு வந்துடுறாங்க. கன்க்ளூஷன், த பிரிட்டிஷ் எம்பையர். அதுக்கப்புறம் 16thல இருந்து பாத்தீங்கன்னா 20th century வரைக்கும் இது எல்லாமே மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் தான். இங்கிலீஷ் வந்து பயங்கரமா டெவலப் ஆகுது. ஏன்னா இங்கிலாந்துக்குள்ள மட்டும் அவங்க இங்கிலீஷ் பேசல,
உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் எங்க போறாங்க, உலகம் முழுக்க போய் அவங்கள கேப்சர் பண்றாங்க, காலனைஸ் பண்றாங்க. தே ஸ்ப்ரெட் இங்கிலீஷ் அரவுண்ட் த வேர்ல்ட். இங்கிலீஷ் உலகம் முழுக்க பரவுது. இட் பிகேம் த லாங்குவேஜ் ஆஃப் ட்ரேட், சயின்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ எல்லாரும் இதை வந்து ஒரு ட்ரேட் லாங்குவேஜா, சயின்ஸா, பாலிடிக்ஸா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. as a result different dialects of English developed in many countries. நிறைய டயலெக்ட்ஸ்ல பேசுறாங்க இன்னைக்கு. இந்தியாக்குள்ளேயே விதவிதமான டயலெக்ட்ஸ்ல நம்ம இங்கிலீஷ் பேசுவோம். கேரளாக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க, நம்ம ஒரு மாதிரி பேசுவோம். நார்த் இந்தியா போனா அவங்க இங்கிலீஷே வேற மாதிரி பேசுவாங்க. ஸோ டயலெக்ட்ஸ் இங்கிலீஷ் வந்து இந்தியாக்குள்ளேயே நிறைய டயலெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 19th and 20th centuries technology and mass media caused even more changes. 19th 20th இப்போ 21st century எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் வேர்ல்டுல மாஸ் மீடியா, டெக்னாலஜி, இதனால நிறைய வேர்ட்ஸ் வந்து நியூ வேர்ட்ஸ் வந்திருக்கு. நியூ வேர்ட்ஸ் were created to describe inventions and some old words were disappeared. நிறைய பழைய வார்த்தை மாறி நியூ வேர்ட்ஸ் வந்துருச்சு. however the basic grammar and vocabulary of English have stayed the same. ஆனாலும் vocabularyயும் இதுவும் மாறல, எது கிராமர் மாறல. Today English is spoken by an estimated 1.5 billion people around the world, making it one of the most widely spoken languages in the world. So உலகத்துல இன்னைக்கு 1.5 billion people பேசுறாங்க இங்கிலீஷ். It is the official language of many countries including the United Kingdom, the United States and Australia. So எத்தனையோ countriesல அது official language இருக்கு. English is also the language of international communication and is used in business, education and tourism. So இன்னைக்கு உலகம் முழுக்க இங்கிலீஷோட இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி நம்ம இந்த டாபிக்கை முடிச்சிருக்கோம். ஸோ இப்படிதான் நம்ம ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு இங்கிலீஷ் இவால்வ் ஆனதை பார்த்தோம். ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் வந்து அந்த ட்ரைப்ஸ் பேசினது, நார்மன்ஸ் வந்தோன்னு சேஞ்சஸ் வருது. அதை வந்து ஏர்லி மிடில் இங்கிலீஷ், லேட் மிடில் இங்கிலீஷா மாத்திரம். அடுத்ததா பின்னாடி வந்து மாடர்ன் இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர் டைம்ல இருந்து வந்துருது. லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல சாசேரியன் இங்கிலீஷ், அடுத்ததா மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல ஷேக்ஸ்பியர் பீரியட்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ் வந்துருது. இன்னைக்கு நிலைமைக்கு நிறைய நியூ வேர்ட்ஸ், டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு வேர்ல்டுல நிறைய நியூ வேர்ட்ஸ் இங்கிலீஷ்குள்ள வந்துருச்சு. ஸோ இதுதான் this is how English is evolving. It is still evolving அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். Hope you like my teaching. Like and subscribe for more such videos. Thank you for watching.